ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாம் கும்பராசிக்கு என்ன அதிரடியாக தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்ட்ரோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. சுழற்றி அடிக்கிற மாதிரி மாசி விதி மாசாக வந்திருக்கு. இனி ராஜ வேட்டையானது கும்பராசிக்கு பிரம்மாண்டமாக ஆரம்பமாக போகுது. என்ன மாதிரி ஆரம்பமாக போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒரு பயங்கர கிரக மாற்றமானது ஏற்பட்டது. சூரியன் கரெக்டாக மகர ராசியிலிருந்து விலகி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. அவருடைய இந்த பயிற்சியானதனுடைய அடிப்படையில் தமிழ் மாதமானது அடுத்ததாக பிறந்திருக்கு. அதாவது மகர ராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது தை மாதம் இருந்தது. இப்போ கும்பராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது தமிழ் மாதம் 11ஆவது மாதமான மாசி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அதில் கும்பராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதனால் மாசி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி மாசி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மற்ற மாதங்களில் ஏகாதேசியில் விரதம் இருக்கிறத விட மகா புண்ணியம் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதமாக போற்றப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர திருநாளில் தான். அப்புறம் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் மிக விசேஷம். அப்புறம் ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாத புனர்பூச நட்சத்திர நாளில் தான் அவதரித்தார். அந்த வகையில் மாசி மாதங்கிறது ரொம்ப ஒரு புராணங்கள் படி நிறைய சக்தி நிறைந்த ஒரு விஷயங்கள் நடந்த மாதமாக போற்றப்படுது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா மாசி மாதம் மன வலிமை தரக்கூடிய மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம். இம்மாதத்தை மாங்கல்ய மாதம் என்று கூட சொல்வாங்க. சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுறதுனால தன் கணவனுடைய நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை மாட்டிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதாவது மாற்றிக்கொள்ளணும் என்று சொல்லப்படுது. அப்புறம் இந்த மாசியில் இன்னொன்று ஃபேமஸ்ஸு. இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள், சமுத்திரக்கரை, புனித நதிக்கரையில் மாசியில் அமிர்தம் நிறைந்திருக்குமா, இது புராணங்கள்லே சொல்லப்படுது. இதன் காரணமாக இந்த மாதத்தில் கும்பராசிக்காரங்க நீர்நிலைகளில் புனித நீராடினீங்கன்னா அமிர்தத்தில் நீராடிய புண்ணியத்தை நீங்கள் பெற முடியுமா. அப்புறம் இந்த மாசி இன்னொரு முக்கியமானது என்னென்னா சிவனுக்குரிய மாதமாக சொல்லப்படுது. மாசி மாதத்தில் தான் பார்வதி தேவி கலிந்த நதியில் தாமரை மலரில் பலம்புரி சங்காக தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் மாசியில் தான். இப்படியான திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது மாசிலங்கிறதுனால மாசி முழுவதுமே சிவ வழிபாட்டுக்கு உரிய மாதம் என்று போற்றப்படுது. அப்புறம் மாசியில் இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னென்னா அன்னதானம் செய்கிறது. அன்னதானத்துடைய பெருமைகளை உணர்த்துவது மாசி மகம்தான். மாசி மாதத்தில் நம்மளால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது விசேஷம். இது சாதாரணமான நாம் அன்னதானம் செய்கிறத விட மாசியில் செய்யும்போது மும்மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். அப்புறம் அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா என்பது மாசியில் தான் நடந்திருக்கு. மாசி மாத பூச நட்சத்திர தினத்தில் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார். ஸோ இந்த மாதிரியான அதிசயம் மாசியில் நடந்திருக்கு. மாசியில் இன்னொரு முக்கியமான நாள்னால் புண்ணியம் தரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை சொல்லப்பட்டிருக்கு. மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியில் விரதம் இருக்கிறது மகா புண்ணியமாக. ஏன்னா உயர் படிப்பு படிக்க விரும்புவங்க, ஆராய்ச்சி செய்ய விரும்புவங்க மாசியில் ஏகாதேசியில் விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் துறையில் கல்வியில் நீங்கள் மிகப்பெரிய உச்சம் தொடலாமா. அதனால் மாசியில் ஏகாதேசி ரொம்ப விசேஷம்.
அப்புறம் மாசியில் இன்னொரு ஹைலைட்டான விசேஷம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவராத்திரி. இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும்போது மாசி மாதத்தில் சிவராத்திரி கொண்டாடப்படுவது ரொம்ப விசேஷம். தேய்பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் செய்யப்படும். அதனால் மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படி இந்த மாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல சிறப்புகள் வந்து இருக்குது. இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு கோரையை பிச்சுட்டு கொடுக்க போது மாசி மாதம். அப்படி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க. அப்புறம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெறுது. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்றாரு. ஸோ ராசிக்கு 8ஆவது இடத்துல கேது அமர்றாரு. இதெல்லாம் கிரகநிலைகள் உங்களுக்கு மாசியில். கிரக மாற்றங்களும் மாசியில் இருக்குது. மாசி 1ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் 12ஆவது இடத்துல இருந்து உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. மாசி 12ஆம் தேதி 5ஆவது இடத்துல செவ்வாய் வகர நிவர்த்தி அடைய போகிறாரு. மாசி 15ஆம் தேதி புதன் உங்கள் ராசிக்குள் இருந்து 2ஆவது இடத்துக்கு பயிற்சி ஆக இருக்கிறாரு. அப்புறம் புதன் அந்த மீன ராசியில் நீச்சமாக போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையும் இருக்க போகிறாங்க. இதனால் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்கும். ஆக்சுவலி ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்கு ராஜயோகம் என்று சொல்லப்படும். அது உங்களுக்கு இருக்குது. இது ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நல்ல பலனை தான் தரும். அப்புறம் மாசி 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆவது இடத்துல சுக்கிரன் மகரமாக போகிறாரு. ஸோ இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. ஸோ இதனோட அடிப்படையில் தான் மாசியில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யமானது அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழிலில் உள்ள தடைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும். வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அதன் மூலிமா வருவாயானது உங்களுக்கு அதிகரிக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். அதனால் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் உத்தியோகத்தில் உங்களை உயர் அதிகாரிகள் பாராட்டி பதவி உயர்வு உள்பட கூடுதல் பொறுப்புகளை வழங்குவாங்க. அது உங்கள் திறமைக்கேற்ற புதிய நல்ல பணி கிடைப்பதற்கு வாய்ப்பை கொடுக்கும். இந்த காலத்தில் உங்கள் தலைமை பண்பு நன்கு வெளிப்படும். ஸோ தலைமை பண்பு வெளிப்படுவதை நீங்களே வந்து தடுக்காதீங்க. தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு உயரும். குலதெய்வ வழிபாட்டால் நன்மையானது உங்களுக்கு உண்டு. வீண் விரயங்கள்லாம் உங்களுக்கு குறையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஓய்வு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சது போல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல தாள்கள் கிடைக்கும். செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் வெற்றியானது கிடைக்கும். ராஜா போல மனதில் நினைத்த அனைத்திலும் வெற்றியானது பெறுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவீங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டானதாக சொல்லலாம். புதன் கிரகத்தால் உங்களுடைய அனைத்து ஆசைகளுமே வந்து அதிகரிக்கும். காதல் அமைப்புகளில் வெற்றி கிடைக்கும். திட்டங்கள் நிறைவேறும். மனதில் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட காரியங்கள் நடைபெறும். சமூகத்தில் உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதை உயரும். நன்கு பணம் சம்பாதிக்க முடியும். தாயாரால் நல்ல ஆதரவு கிடைக்கும். அப்புறம் கால்வலி மட்டும் கொஞ்சம் அதிகரிக்கும். சிந்தனையில் அவ்வப்போது குழப்பம் ஏற்படும். குடும்பத்தோடு தொலைதூர பயணங்கள் தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளும். குடும்பத்தில் எதிர்பாராத நேரத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பண கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். ஆண் பெண் உறவில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரமாக அருகில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தீங்கன்னா பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு
இதுதாங்க பலன்களாக குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.